வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காகம் எந்த திசையில் கரைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், காகங்களுக்கு உணவு வைக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்கள் என்றும் சொல்லலாம். இறந்து போன முன்னோர்கள் காக்கை வடிவில் பூலோகத்திற்கு திரும்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக பூலோகத்திற்கு வர முடியாது. இறந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய பூமிக்கு வருவதாகவும் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. தான் முன்னோர்களின் வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். யமலோகத்தின் வாசலில் யமனுக்கு வாகனமாக காகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சனி பகவானின் வாகனமாக இருப்பதும் காகம் என்றும் சொல்லலாம். காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்து மீதி இருக்கும் எச்சில் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரும் நாய்களுக்கு வைக்கலாம். குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளிலிருந்து தானாகவே சாப்பிட்டால் அதன் மூலம் நமக்கு எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது என்று சொல்லலாம். ஆனால் நம் கையால் எச்சில் சாதத்தை காகம் மற்றும் பசுமாட்டிற்கு வைப்பதன் மூலம் கெடுபலன்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது சுத்தபத்தமாக வைக்க வேண்டும். சுத்தம் இல்லாதவர்கள் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதாம். அதே போல பெண்கள் மாதவிடாய் காலங்களில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். அசைவ சாப்பாட்டினை உங்களது கைகளால் காகத்திற்கு வைக்கக்கூடாதாம். வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி மற்றும் பிஸ்கட் போன்ற பொருட்களை காகத்திற்கு சாப்பிட வைப்பது ரொம்பவே நல்லதாகும். காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் என்றும் சொல்லலாம். இருந்தாலும் உங்களது கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைப்பது தீராத பாவம் வரும் என்றும் சொல்லப்படுகிறது. காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது எப்பொழுதுமே கிழக்கு திசையில் வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். வீட்டு வாசலில் கத்தினால் அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகை தருவார்கள் என்று அர்த்தமாகுமாம். அதே போல கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கத்தினால் அது நம்முடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அதாவது நம் வீட்டிற்கு சுபலாபம் வரக்கூடிய அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது. மேற்கு பக்கத்திலிருந்து காகம் கரைந்தால் வீட்டிற்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் என்றும் கூறலாம். காகங்கள் மேற்கு பகுதியிலிருந்து கத்தினால் மழை வருவதற்கான அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது. வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு திசைகளிலிருந்து காகம் கத்தினால் அது எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம். காகங்கள் இந்த திசையில் கரைந்தால் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும். காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் எத்தகையான தோஷம் இருந்தாலும் நிகழ்ச்சியாகும் என்றும் கூறலாம். ஏழரை சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் சிலரை வாட்டி எடுத்து வரும். அவர்கள் காகத்திற்கு நாள்தோறும் எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் நன்மைகள் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தாக்கம் குறைய இது போன்ற பரிகாரங்களை செய்தாலே போதுமானதாகும். குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதாம். சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போய்விடும் என்றும் சொல்லலாம். இது பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுமாம். அதே போல முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் போனால் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுமாம். எனவே புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை என இந்த 3 அமாவாசை நாட்களிலும் பித்ருக்களை நினைத்து வழிபாடு செய்து திதி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்துவிட வேண்டும். இது போன்ற பரிகாரம் எல்லாம் செய்தாலே போதுமானதாகும். முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படும் சாதம் உரிய முறையில் சேர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது.
காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல காலையிலேயே காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்றும் கூறலாம். நம் வீட்டிற்கு அருகில் அல்லது வாசலுக்கு பக்கத்தில் சத்தமிட்டால் நம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்றும் சொல்லலாம். அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையான ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவரை தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறலாம். கடன் பிரச்சனையால் தவிப்பவர்களும், தொழிலில் நஷ்டமாகிவிட்டதே என்று மனவேதனையில் இருப்பவர்களும், யாருக்காவது உடல் நலம் சரியில்லாமல் இருப்பவர்களும் தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்பவே நல்லதாகும். இப்படி காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலம் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம். அதே போல வீட்டு கஷ்டமும் நிவர்த்தியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. காகங்கள் 3 வகைகள் இருக்கின்றன. முதலாவதாக உடல் முழுவதும் கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாகவும் கொண்டவைகள் மணிக்காக்கைகள் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக உடல் முழுவதும் முழு கருமை நிறம் கொண்டவை அண்டங்காக்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மூன்றாவதாக அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கைகள் ஆகும். முழுவதும் மிகவும் கருமை நிறம் கொண்ட காக்கைகள் வீட்டின் பக்கத்தில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கத்தினால் அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாகும். நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் சரி, வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்த பிறகு செல்வது ரொம்பவே நல்லதாகும். அதே போல வீட்டில் உள்ள விநாயகர் மற்றும் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம். பல பேர் மீது காகங்கள் தாக்க வருவதை பார்த்திருப்போம். அதுதான் இட்ட முட்டைகளை அல்லது குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்வது என்று கூறினாலும் கூட பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்மை தாக்கவும் வருகின்றன. இது நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடியது என்றும் சொல்லலாம். அதே போல வெள்ளை நிற காகத்தை காண்பதும் நம் வீட்டில் அல்லது எச்சரிக்கையாக வெள்ளை நிற காகத்தை காண்பதும் தீய சகுனத்தின் அறிகுறியாகவே சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் மணிக்காக்கை என்று அழைக்கப்படக்கூடிய சாதாரண காக்கைகள் நம்முடைய வீட்டின் முன்பு அமர்ந்து தொடர்ந்து கத்திக்கொண்டு இருப்பதை பார்த்திருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியை அல்லது நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியது என்றும் சொல்லலாம். காகங்கள் அடிக்கடி நம் வீட்டிற்கு முன்பு வந்து கத்தினால் நமக்கு வீடு மனை யோகம் உண்டாக போகிறது என்றும் அர்த்தமாகுமாம். அதே போல நம் வீட்டிற்கு விருந்தினர்களின் வருகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம். காகங்கள் வீட்டில் முன்பு கரைவதன் மூலமாக நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. போல வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்தில் காகங்கள் கூடு கட்டினால் தானிய விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு பட்டுப்போன மரத்தில் கூடு கட்டினால் பஞ்சம் அழிவு ஏற்படுவதற்கான அறிகுறியாகுமாம். அதே போல மரத்தின் கிழக்கு புற கிளையில் காகங்கள் கூடு கட்டினால் இலையுதிர் காலத்தில் மழை பெய்யும் என்றும் சொல்லலாம். மேற்கு கிளையில் கூடு கட்டினால் மழைக்காலத்தில் மழை மட்டும் பெய்யும் என்றும் அர்த்தமாகுமாம். தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகளில் கூடு கட்டினால் மழை காலத்துக்கும் காற்றாடி காலத்திற்கும் இடையே மழை பெய்யும் என்றும் அர்த்தமாகுமாம். மரத்தின் உச்சியில் கூடு கட்டினால் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களுக்கு மழை கொட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. தென்கிழக்கு திசையில் கூடு கட்டினால் அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் அர்த்தமாகுமாம். தென்கிழக்கு திசையில் கூடு கட்டினால் அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் அர்த்தமாகுமாம். தென்மேற்கு திசையில் கூடு கட்டினால் காற்றாடி கால பயிர்கள் தலைக்கும் என்றும் சொல்லலாம். கோவில்கள் மற்றும் வீடுகள் முட்புதர்கள் முதலிய இடங்களில் கூடு கட்டினால் பசி, பட்டினி, பஞ்சம் வருவதற்கான அறிகுறியாகும். காகம் 3 அல்லது 4 குஞ்சு பொரித்தால் அமோக உணவு விளைச்சல் இருக்கும் என்றும் சொல்லலாம். அதற்கு பதிலாக காகங்கள் ஒரு முட்டை இட்டாலோ, முட்டையை இடாமல் இருந்தாலோ, கூட்டில் இருந்து முட்டையை தள்ளிவிட்டு உடைத்தாலோ அது நல்ல சகுனம் அல்ல என்று சொல்லப்படுகிறது. நாம் பயணம் செல்லும் பொழுது வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது காகம் எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவிற்கு பஞ்சம் இருக்காது என்று சொல்லலாம். நல்ல உணவு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது.
பயணம் செல்லும் பொழுது காகம் எந்த ஒரு பொருளை தன் அழகால் கொத்தி வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தின் போது கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.